கால்களை வெட்டினோம். இப்பொழுது அவன் உடலாலே மிளகாய் அரைப்பது போல அரைத்து அனைவரையும் வழிபட செய்கிறார். இனிமேல கொண்டு விட்டு வைக்க கூடாது. அந்த வேலை என்ன? ஆமா, என்ன வேலை? அந்த தலையை அரைக்கிற வேலை அது உங்க வேலை. ஆமா, எங்க வேலை முடிஞ்சிச்சு. அடாரி குரல் பார் அலையாடி குரல் பார் அலையாடி குரல் பார் தலையாட்டாச்சு. அவன் கதை முடிந்து விட்டது. முடிந்ததா? இந்த வெற்றி செய்தியை என் மச்சானுக்கு சொல்லணும். மச்சானுக்கு சொல்லணும். சஞ்சய் வீர கலிங்க வீர படைகளை ஒழித்து விட்டேன். என் மன்னன் அபிமன்னன் எங்க அண்ணாவுக்கு காவலாக இருந்தான் அல்லவா? குழந்தை போய் பார்க்கலாம். புறப்படலாம். முழங்குவதாக நான் உரைத்தேன். ஜெயசங்காதி ஏதோ எனக்கு அபாய சங்கு போல் தோற்றப்படுகிறது. அப்படியா?
வாசித்தவர் நீங்கள், வேதங்கள் கற்றவர் நாங்கள், புராணங்கள் வாசித்தவர் தாங்கள். அனைத்தும் தெரிந்ததுதான். இந்த நேரத்திலே இந்த அக்கினி ஏற்படுத்தி அதிலே விழுந்து உன் உயிரை விட துடிக்கிறாயே, என்ன காரணம்? ஏன் விட உயிர் விட துடிக்கிறாய் என்று கேட்கிறார். எனக்கு ஒரு மகன் இருந்தார். உனக்கு ஒரு மகன்? அந்த பிள்ளை யானவன் பாம்புகளில் திறந்து போய்விட்டான் ஐயா. இறந்த பிள்ளை போய்விட்டான். தகனம் செய்தேன், தன்னந்தலில் இருக்கிறான். யார் உயிர் வாழ வழி இல்லை, பிழைக்க என்னால் முடியாது. ஏன் பிராமணராக இருக்கிறீர், ஒரு மகன் மாண்டு விட்டான், தந்தை நானும் இறக்க போய் உரைக்கிறாயே, உன்னை கேட்கிறேன். கேளையா, மைந்த நீர் அந்த தந்தை உயிர் விட எந்த சாத்திரம் எடுத்துரைக்கின்றது? ஒரு மஞ்சள் நீர் உந்தன் உயிர் விட எந்த சாத்திரம் பிள்ளை மாட்டி விட்டான், பிள்ளையோடு நான் மாறுகிறேன் என்று உரைக்கிறாயே. எந்த சாத்திரத்திலேயே தகப்பன் சாகனை எழுதியிருக்கிறது? சாத்திரத்தில் எழுதவில்லை என்றாலும் உயிர் வாழவோ பிழைக்கவோ வழி கிடையாது. நீங்கள் இருந்தால் மீண்டும் உன் மனைவியை புணர்ச்சி செய்து மறுபிள்ளை பெற்றெடுத்து மகிழ்ச்சியாக வாழலாம். அப்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் என் மனதிலே கிடையாது. வேண்டாயா, சரி, இத்தனை நேரம் நான் அந்த அக்கினியிலே விழ வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கிறாயே, அப்படி இந்த நிலை உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அப்பிள்ளையோடு இறந்து என் மகன் வீரம் என்ன, அன்பு என்ன, ஆற்றல் என்ன, பராக்கிரம் என்ன, வீரமுள்ளவன் அழைத்து என் தமிழுக்கு காவலாக வைத்திருக்கிறேன் வாடி குடார்த்து. அவனுடைய பெருமை தெரியாமல் என் மகன் இறந்து விடுவான் சொல்லுகிறாயே, நீ ஒரு பிராமணன். சொல்லும் போதே உனக்கு இத்தனை கோபம் வருகிறது. ஆமா, பிள்ளை இறந்து எனக்கு எத்தனை வழி இருக்கும் ஐயா. அதற்காக அதனாலே என்னை தடுக்கிறாய் இந்த அக்னியில் விழ வேண்டாம் என்று. அப்படி ஒரு வேலை உன் பிள்ளையானவன் இறந்து விட்டால் நீ உயிர் திறக்காமல் இருப்பாயா? உன்னை போல கோழியாக அக்கினி கொண்டு ஏற்படுத்தி நான் இறந்து விடுவேன் நினைக்கின்றாயா? எப்படி நம்புவது? இறக்க மாட்டேன். அப்படியா? நீ இறக்க மாட்டேன் என்பது சொல்வது உண்மையான எனக்கு சத்தியம் செய்து குடியா. சங்கு பிடிக்கும் போது ஏதோ எனக்கு ஒரு நினைவு வந்தது. இப்ப பார்த்தா ஜெயசங்குன்னு சொன்னேன். இந்த பிராமண அக்னி கொண்டு ஏற்படுத்தி விழ துணிந்தார் சாக. நான் வெறுமனை போயிருக்கலாம். ஒரு பிராமணர் சாகும் பொழுது நான் பார்த்துட்டு சென்றார். பார்த்திப பல உயிரை காத்திருக்கிறான், பல உயிரை மாய்த்திருக்கிறான். ஒரு பிராமணர் சாகும் பொழுது தடுக்காமல் போனான்னு உலக மக்கள் கூறக்கூடாது. தடுத்தா இந்த பிராமணர் என் பிள்ளை இருந்து விட்டால் அதை போல அக்கினியுடைய அதிலே விழாமல் மாளாமல் இருப்பாயா என்று கேட்கிறார். ஏதோ உன்னை காப்பாத்தான், ஏதோ நல்வழி செய்யறான். அதை விட்டு அதே போல ஒரு என்னை போல உனக்கு ஒரு பிள்ளை இருந்து அவன் இறந்து விட்டா அக்னி கொண்டு ஏற்படுத்தி என்னை போல மாலாவை இருப்புன்னு கேக்குறியா? என்ன அர்த்தம்? சரி, எப்போது பிராமணர் கேட்டு விட்டாரோ வெறுமனை போகலாம். எப்படி ஏன் பிராமணா ஏ பட்டத்துக்குரிய பாலானு மாண்டாலும் பட்டமுள்ள அண்ணன் தம்பிமார் மாண்டாலும் பட்டத்துக்குரிய பாலானு மாண்டாலும் பட்டமுள்ள அண்ணன் தம்பிமார் மாண்டாலும் பட்டத்துக்குரியவன் என் பிள்ளை மாண்டாலும் சரி, பிள்ளை மாண்டாலும் சரி, உடன் பிறந்த அண்ணன் தம்பி மாண்டாலும் சரி, உடன் பிறந்த அண்ணன் தம்பிமார்
தாய் தந்தை மாண்டால் சரி, என் மனைவி மாண்டால் சரி, உன்னை போல கோழியாக இந்த அக்கியோடு ஏற்படுத்தி நான் உயிர மாட்டேன். இது சத்தியம், 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 சத்தியம். இது யார் சாட்சி? என்னையா உங்களுக்குள்ள ஒரு புள்ள இருந்து போயிட்டா அது சாட்சி நான் தான் கிடைச்சனா? ஏன் இறந்தவரை காப்பாற்றினார் இந்த மன்னன். சரி, காப்பாற்றி மன்னனானவன் ஒரு நேரத்தில் அவருக்காவது ஆபத்து ஏற்படுமாயில் நீ ஒரு நிலையாக இருப்பாய் என்று நான் கேட்க, நான் ஒரு நிலையோடு இருப்பேன் என்று உங்களை சாட்சி வைத்திருக்கிறேன். அது நான் தான் கிடைச்சேன் உங்களுக்கு. ஏன் இங்க நிற்கிறீங்க? சரி வாட்ட. ஏய் பிராமணா, உன்னை காப்பாற்றி விட்டேன். சரி, உன்னை போல கோழியாக இறக்க மாட்டேன் என்று என் மைத்துனர் சாட்சி வைத்து விட்டேன். ஆகட்டும், ஆகட்டும். மீண்டும் கிரக சென்று உன் மனைவியோடு சேர்ந்து மற்றொரு பிள்ளையை பெற்று பெண்ணை வாய்விடு அடிவிட்டு கழித்து விடு. என் பிள்ளையை பார்க்கணும், என் அப்பனை பார்க்கணும். போகலாம். என்ன அரண்மனையில சத்தம்? ஐயா, நீங்கள் எல்லா வேளையிலும் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் மகள் அபிமன்யை பாடிகுராத்தை காவலா வைத்தீர் அல்லவா? தருமண்ணாவுக்கு காவலாக வைத்தேன். அப்போது இருக்கின்ற சமயத்திலே துரியானாதிகள், துரோணாச்சாரி, சல்லியன், துச்சாதனன், சகுனி, கர்ணன் அனைவரும் வந்தார்கள். உங்கள் மகனை கரவேறு சிறவேறு வெற்றி கொண்டுவிட்டார் ஐயா.
நாதன் பாடோ போனாயோ தாய் தந்தை தெருவில் வண்டியாக போனாயோ நாதல் பாதோ தாயை விட்டு தாயை விட்டு ஒன்றியாக தனியாய் மாண்டாயோ அன்னை தன்னை வேண்டாயோ தாயை விட்டு வந்து இங்கே தனியாய் மாண்டாயோ நீ வீரம் உள்ளவன் என்று என்னுடைய தமிழனுக்கு காவலாக வைத்தேனே அப்பா, நீ ஆதரவுக்கு அஞ்சாத அப்பா, நான் பெரியப்பாவை காப்பாற்றுகிறேன் அப்பா, நீங்க சென்று சஞ்சய் வீர கலிவரை கொண்டு வாருங்கள் அப்பா, நான் பெரியப்பாவை காவலுக்கு சொன்னியே மகனே, உன்னை நம்பி நான் இருந்தேனே, என்னை விட்டு வாண்டு விட்டாயே மகனே. வாழை மூடி இருப்பதென்ன வஞ்சமோ பாரா சிறந்தவன் என்று அழகுள்ளவன் என்று ஆண்மை உள்ளவன் என்று பலமுள்ளவன் என்று பராக்கிரம் உள்ளவன் என்று பாத்திர மனிதன் என்று நான் பெயரெடுப்பேன் அப்பா சொன்னிய குழந்தை. இப்ப தாய் தந்தையை விட்டு போயிட்டாடா கண்ணு. பேசுப்பா மகனே, பேசுப்பா குழந்தா. வாயை மூடி இருப்பதென்ன வஞ்சமோ பாரா மகனே
நானே என் பிள்ளைக்கு கொல்லி வைக்க காலம் வந்து விட்டது ஆண்டவா. அம்மா நான் கல்விச்சாலைக்கு போக வேண்டும், எனக்கு போதனை கொடுக்கல அம்மா என்று பேசுறா மகனே. மகனே பயத்திலிருந்து பேசுறா மகனே. உயர்ந்த அபிமானா இந்த வீதி வந்ததே சிவனே, துயரம் நேர்ந்ததே பரனே. உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுவாய் என்று ஏக்கத்தோடு ஒரு வாய்த்திரத்தை பேசுறா மகனே. எங்களை பரதவிக்கு விட்டு போயிட்டாயே குழந்தா. எப்போனா தீவி சிங்காரித்து உன் முகத்தை அழகாக எப்போனா பார்ப்பேர் மகனே. விட்டு இருந்தாயோ பிள்ளையாய் பிறந்தே உலகில் பெருமையாய் வாழ்ந்தே. அம்மா 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 ஏற்கனவே ஒரு வார்த்தை கூப்பிடா. பாண்டவனை வெற்றி பெற வேண்டுமானால் 32 லட்சணம் பொருந்திய ஒரு பாலனை கொண்டு வந்து பலி கொடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்று உரைக்க நாகக்கண்ணிக்கும் எமக்கு பிறந்த அரவானை காளிகாதேவிக்கு பலி கொடுத்து விட்டேன். இப்போது உன்னையும் கொடுத்து விட்டு மைத்துரா அந்த மாரியா அண்ணா அண்ணா பாருங்கள் அண்ணா, நீங்கள் இருக்குமா என் பிள்ளையை பலிபடுத்தி விட்டீர்கள். அறியா சிறு குழந்தை பால் வாசனை அறியாதவன் அவனை கொண்டு வந்து காவல் வைக்க வேண்டாம் மைத்தனா என்று உரைத்தேனே. மந்தந்தான் பலசாலி அவனை கொண்டு வந்து காவல் வைக்க வேண்டும் உரைத்தேனே. உன் வார்த்தை கேட்டு ஒரு பிள்ளைக்கு
ஒரு பிள்ளைக்கு இரு பிள்ளைய பறி கொடுத்து விட்டேனே. நான் என்ன செய்வேன்? வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்த போதிலும் இவன் தான் உன் தமிழை காப்பாற்ற உரைத்தாயே. என் பிள்ளை இப்படி மாட்டு விட்டேனே வைத்தனா தந்த தந்தையே என்று சரியா சரியா என்னதான் இருந்தாலும் ஆண்ட பிள்ளை மீண்டும் மாயத்து வரப்போவதில்லை. என் பிள்ளையானவர் என எப்பொழுது வந்து அம்மா அம்மா இறந்த மகனை எடுத்து தகன செய்துவிட்டு அக்கினி கொண்டு ஏற்பட்டேன். அந்த அக்கினி வந்து நான் உயிரை இருக்கப்பட்டேன். ஏன் இப்படி அக்கினியை போட்டு அக்கினியை வைத்தீங்க? யாரையா தடுப்பது? நான் தான் ஒரு ஏழை பிராமணன். ஏன் தடுக்கிறாய்? ஏன் தடுக்கிறான்னு கேட்கிறாயே? நான் ஒரு நேரத்திலே என் பிள்ளையானவன் இறந்து அக்கினியை மூட்டி இந்த அக்கினியை விழுகின்ற நேரத்திலே ஒரு பிள்ளையானவன் இறந்தால் ஒரு தந்தை இறந்து விடுவானா என்ற இடத்திலே கேள்வி கேட்டாயே. என் மனிதன் இறந்து விட்டான். அக்கினி குடத்தில் நான் இறக்க போற விழுந்த இடத்திலே நீ வந்து தடுத்து உனக்கு ஒரு மகன் இருந்தால் நீ இறந்து விடுவாய் என்று நான் கேட்க, என் பிள்ளை வீரத்தில் சிறந்தவன், அப்படி என் பிள்ளை இறந்தாலும் என் தமையன் தம்பிமார்கள் இறந்தாலும் நான் உயிரை இழக்க மாட்டேன் என்று சொல்லி எனக்கு சத்தியம் செய்தாயே. கண்ணபிரான் மீது மறந்து போய்விட்டாயா? அந்த பிராமணன் ஏன் அந்த வழியா வந்த? ஏன் வழியாக வந்து கொண்டிருந்தேன். வருகின்ற நேரத்திலே நீ இப்படி செய்ய தெரிந்த செயலை பார்த்தேன், உன்னை ஓடி வந்து எடுக்கின்றேன். அப்படி சொன்னா இதுக்கு சாட்சி யாரு? ஏன் சத்தியம் செய்தாயே கண்ணபிரான் மீது வைத்து? கண்ணனை சாட்சியாக வைத்தாயே. இவன் இருக்கிறாரே கண்ணபிரான், அவரையே கேட்டு பாருங்க. நான் அப்படி செய்தேனா? என் பிள்ளை மாட்டி விட்டால் நான் இறக்க மாட்டேன். இது உன் சாதார சாட்சி. சத்தியம் என்ன சத்தியம் தான் பண்ணியா? என்ன சாட்சி? சரி பிராமணரே,
ஏதோ அந்த நேரம் கோபத்தில் உரைத்தேனும் துயரத்தில் உரைத்தேனும் உரைத்தேன். இப்போ என் மகன் அறிவுள்ள மகன், அன்புள்ள மகன், பாசமுள்ள மகன் அபிமன்யு மாண்டு விட்டான். இனிமேல் நான் உழுவது நியாயமல்ல. என் மகனும் இருந்து விட்டான், உன் மகன் இருந்து விட்டான். நம்ம இருவருமே ஆக்கிவிடுதை விழுந்து சாட்சி வச்சு சாட்சி வைத்தாயே ஒருவரை சாட்சி வைத்து விட்டு இறப்பேன் என்று சொல்வது என்ன நியாயம் இருக்கிறது? முதல்ல என்ன தள்ளி அதே பிறகு உங்களை தள்ளி அது அப்படி வந்து அப்ப மூவருமே சொல்லலாமா? சாட்சிக்காரர் சாகட்டும், நாமளும் சாகலாம். என் பலமுள்ள வரையிலும் அந்த பிராமணனை நான் தள்ளுகிறேன். சத்தியனும் அசீலி பிராமணரே, நான் யார் என்று தெரிகிறேன் உனக்கு? பேர் கொத்த பலமா உனக்கு? ஆமா, நீ பிராமணர் தானே? நான் யார் என்று தெரியவில்லை உனக்கு. யாரு? நான் தான் உன் தந்தை தேவேந்திரனப்பா. தேவேந்திர மன்னரா? ஆமா. ஏன் தந்தையா? அப்பா ஏன் புரியாது? பேரப்பிள்ளை மாண்டு விட்டாரப்பா. அவனுக்கு விதிவசம் என்பது வந்துவிட்டது. ஆயுள் காலம் அவனுக்கு முடிந்து விட்டது. உன் பிள்ளை இழந்தாய், நான் என் பிள்ளையை இழக்க விரும்பவில்லை. அதனாலே உன்னை காக்கவே ஓடோடி வந்தேன். என்னை காப்பாற்ற இந்த பிராமணர் வந்து. ஆமா, சத்தியம் வாங்க நீதானா? நான் தானப்பா. இப்படி உன்னை வரும்படி சொன்னது யாரு? யார் என்று கேட்கிறாயா? எல்லாம் வழிபடும் கடவுள் செய்யக்கூடிய லீலைகள். என்னையா உன் வேலை தானே இதெல்லாம்? ஆமாம் ஐயா, எப்படி ஆயிலும் நீ பிள்ளையை மறந்து இருக்க மாட்டாய் ஏற்படுத்தி வாழ விடுவாய் என்று எனக்கு தெரியும் என்றாக ஐநாதான் உன்னுடைய தந்தையை வேற வளர்த்து உன்னுடைய சத்திய வாக்கு வாங்க சொன்னது நான் ஐயா. என் பிள்ளை இறப்பான் என்று ஏற்கனவே நீ சிந்திச்சுட்டாயே வைத்தான். ஒரு பிள்ளைக்கு இரு பிள்ளையை பலி கொடுக்க வைத்துட்டாயே ஆண்டவா, நியாயமாயுது. வருவது வந்தே தீரும், வாராது ஒழுங்காத்தாலும் என்றென்று வாராது என்று உரைப்பார்கள். என்ன நடக்கணும்ன்றதோ பிரம்மச்சாரி விதி, அது கண்டிப்பா நடக்கும். சரி அப்பா, நலமொழிக்க வேண்டும். நடந்ததை நினைத்து மனதிலே வருத்தப்படாது. எதிர்காலத்தை எதிர்ப்பட்டு சரி, ஒரு இறுதி குறிக்கணும். என்ன வைத்தா? ஐயா நீ சொல்லுவாங்க. நாளையே யுத்தத்திலே 14ஆம் நாள் யுத்தத்திலே என் மகனை கொன்ற சைந்தவுடைய சிரசை அவிக்காவிட்டால் சூரிய உதயமாவதற்கு முன்னதாக சூரியன் மறையா முன்னும் ஆமா உனது பிள்ளை அபிமன்யை கொன்ற சைந்தவனை கொல்லாவிட்டால் என்ன செய்வாய்? மீண்டும் இந்த அக்கினியில விழுந்து என் உயிரை இறக்க செய்து அகிமுடைய விட்டு ஆகிவிடுவாயா? ஆகிவிட்டு யார் யார் சேரக்கூடிய நரகத்தை சேர்வேன். நரகத்திலே போய் செய்வாய். யார் ஒருவன் தாய் தந்தைக்கு அன்னம் அளிக்காமல் மனைவியோடு புசித்து வருகிறானோ அவன் சேரக்கூடிய நரகத்தை சேர்வேன். யார் ஒருவன் கன்றுக்கு பால் விடாமல் கரைக்கிறானோ அவன் நரகத்தை சேர்வேன். யார் ஒருவன் பஞ்சாயத்தில் ஓர் வந்து பேசுறானோ அவன் நரகத்தை சேர்வேன். யார் ஒருவன் கிளவழியில் முன்னிட்டு அடைக்கின்றானோ அவன் நரகத்தில் சேர்வேன். யார் ஒருவன் தன் மனைவி விட்டு பிறர் மனைவி மீது மோகம் கொள்வானோ அவன் நரகத்தில் சேர்வேன். இதே சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்படிதானே? சரி, போகலாம். ஆமா.
அபிமன்னன் இறந்தால் அல்லவா கரவேறு சிறவேறு வெற்றி கொண்டு விட்டல்லவா இருந்தாலும் இன்றைய தினத்திலே அந்த அர்ஜுனன் ஒரு விருது கூறுகிறான். என்ன விருது? ஆலய 14ஆம் நாள் யுத்தத்திலே சூரியன் மறுக்கு முன்பதாக உன்னை கொல்வேன் என்று என்னை கொல்வேன் என்று ஆமா விருது கூறுகிறான். அதனால இதுக்கு ஒரு சூட் செய்யணும். நீ நேற்று தினம் சொன்னீங்க எனக்கு தெரியாதான்னு மாமா சொல்றாரு. நேற்று தினத்துல சொல்லிக்கிட்டே பல்ல வெட்டா மாமா சொன்ன மாதிரி ஒரு கட்டம் அகலம் யாரை போட்டு சரி வெட்டியா குழி வெட்டியா மச்சான் ஓய் உனக்கு நாட்டி போடுமா பழத்துல போட்டு மூடு போற உன்னை மூடு 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 சரி வரனா பாப்பா என்னுடைய தங்கை புடிச்சல காப்பாத்துறேன் தினம் அந்த சைத்தவனை தேடி வருகிறேன், எங்குமே காணவில்லையே. சரி, பொழுதோ மறைந்து விட்டது, சூரியன் மறைந்து விட்டான். இனிமேல் உயிர் வாழ்வது நியாயமல்ல. சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன் சத்திய தரக்கூடாது. இப்போது நான் உயிரை போகிற போகிறேன். சூரியன் மறைந்து விட்டான். ஆமா மறைந்து விட்டான். ஏற்பட்டியா சீக்கிராகட்டும். அர்ஜுனன் சாவ போறான் பாரியா பாக்கலாம் பாத்தியா கைது அர்ஜுனன் சாவற கைது வாழவோ விடவில்லை, சாகவும் விடவில்லை. ஏன் மைத்ரா என்னை தடுக்கிறீர்? ஏனென்றால் இந்த தேர்ச்சி பெற்ற உன்னை போல் யாருமே இல்லை. நீ அக்னி உணர்ச்சியை வைத்து உன்னை ஆகிவிட்டு விட்டால் யார் உன்னை போல் வைத்து படித்தவர் எப்படி பார்க்க முடியும்? அதனால் எனக்காக ஒரே ஒரு முறை பானப்படாக செய்யணும். அதனை கண்ணால பார்க்கணும். எனக்கு வீரம் வருமா? வில் பிடிக்க என் கரத்திலே பலமே இல்லையே. என்னை மனதிலே நினைத்துக்கொள், கண்டிப்பா பலம் வரும், வீரம் வரும். எனக்காக ஒரே முறையா மாமா ஆடு மாடு ஏன்னா ஓடி இதாபா பிடித்து நம்ம சேனாதிபதி மொத்தத்தையும் சாவட்டா அப்படி பானவராக செய்யறதல்லவா, அதை வெறுமை விடாது. அதற்கு இரையாக விளையாட்டா நான் என்ன விருது குறிக்கிறேன்? சூரிய அஸ்தமாவதற்கு முன் சூரியன் மறைந்து விட்டது. இந்த மாலை பொழுது அவனை கொன்றால் மக்கள் மதிப்பார்களா? சொல்லுது நியாயம். சரி, சைந்தவனை கொல்ல வேண்டி எவ்வளவு பொழுதா செய்வனை கொள்ளாய்? என்ன அந்த சைந்தவனை கொல்ல என் கண்ணிற்கு எவ்வளவு பொழுதா? கடுகு அளவு பொழுது இருந்தா போதும் மாமா. அவனை சிட்டிக்கு போற நேரத்தில் கொண்டு விடுவேன். கண்ணுக்கு கடுகு அளவு பொழுது இருந்தா சைந்தவனை கொள்வாய்? ஆமா, இதுதானே உண்மை. கடுகு அளவு பொழுது இருந்தா போதும். இப்போ மாற்றம் இல்லையே? மாற்றம் கிடையாது. இதுதானே உண்மை. எப்படி என்றால் சகுனி சூழ்ச்சினாலே ஆழ பல்ல வெட்டி அந்த சைதவனை விடுத்து மேலே மூடு பாறை போட்டு மறைத்தார். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும்?
அந்த சைந்தவனை இப்போது கொள்வாய். அந்த சூரியனை எப்படி நீ செய்தாய் மறைத்து? என்னுடைய சக்கரத்தினாலே மறைத்து வைத்திருந்தேன் ஜாமபோது. இந்த களத்திலே அதனால் தான் இன்றைய தினம் எனக்கு களத்தில் கதிர் திருடிய கண்ணன் என்று பட்ட பெயர். ஓ இன்றைய தினம் ஏற்பட்டால் சரி மாமா. எப்பொழுது எனக்கு பொழுது காண்பித்து விட்டாயோ? ஜாமபோது வந்து விட்டது. இதோ பார் சாய்ந்தவனை. சொல்ல முடியாது. எப்படி என்றால் இந்த சைந்தவனுடைய தந்தை சிந்துபதி அவன் கடற்கரையிலே பிள்ளைக்காக தவ செய்கிறான். ஏன் யாரோ பிள்ளை சிறந்து கொய்கிறார்களோ, யார் ஒரு சாய்ந்த சிறத்தை கொய்கிறாரோ அவருடைய சிரம் 1000 சுத்தலா போக வேண்டும் என்று தவ செய்கிறான். சிந்துபதியா? ஆமா. எவ்வளவு இருமாப்பியா அவனுக்கு? அதனால் ஓர் பானத்தினால் சைந்தவன் சிரசை எடுக்க வேண்டும். மற்றொரு பானத்தினால் அந்த சைந்தவன் சிரசை கொண்டு போய் சிந்துபதி வழியே போட வேண்டும். அப்படியா? போட்டால் அங்கே சைந்தவன் இறப்பான், இங்கே சிந்துபதி மாழ்வான். ஒரே பானத்தால் சாய்ந்தவ சிரம் அந்த சிரமானது அந்த சிந்துபதி மடியில் விழ தகப்பன் பிள்ளை எல்லாருமே மாலை போறவோ? ஆமா. டேய் சாய்ந்தவோ, டேய் சோதால வண்டி போடு. என்னடா என் பிள்ளையா கொண்டு விட்டோ? அட படபடாத கொண்டு போறடா, படபடாத கொண்டு போறடா. ஐ உயிரை மடிப்ப நானோ, ஐ உயிரை மடிப்ப நானோ. மாமா இந்த சாய்ந்தவனை 14ஆம் யுத்தத்திலே சாய்ந்தவனும் அவன் தந்தை சிந்துபதியும் மாண்டு விட்டார்கள். வெற்றி. அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, வீர அபிமன்னன் சண்டை நாடகம் இதோடு முடிவற்றது.